டிஸ்பிளே பண்ண படுதா டியூட் உங்களுக்கு தெரியுதா? ஆம் சார். ரைட். ஸோ நாங்கள் போன கிளாஸ் விட்டதுலேருந்து கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். போன கிளாஸ் நாங்கள் மூன்றாவது செஷன் ப்ரோசஸ் காஸ்டிங் இந்த செயல்முறைக்கு மூன்றாவது வகுப்புல வந்து நாங்க ரெண்டு விஷயம் பார்த்துருந்தாங்க போன கிளாஸ். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், அதாவது என்ன குறைவேலை தொடர்பான விஷயங்கள் பார்த்திருந்தாங்க போன கிளாஸ் இல்லையா? அதுல வந்து நாங்க போன கிளாஸ் பார்த்து நாங்க வந்து க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பார்த்திருந்தாங்க. அதுல கணக்கு செய்திருந்தாங்க க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல கணக்கு செய்திருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க போன கிளாஸ் இல்லையா? ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னால் ரெண்டு விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் என்றாலே ரெண்டு விஷயங்கள் அங்க மெயினா வர போறாங்க. என்ன ஒன்று க்ளோசிங், ரெண்டாவது ஓப்பனிங். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன செய்வோம் பாத்துறாங்கன்னு சொன்னா மெத்தட் வந்து ரெண்டு இருக்குன்னு பாத்துறாங்க. ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தட்ல கணக்கு செய்வோம் பாத்துறாங்க. என்னென்ன மெத்தட் பார்த்தோம்னா ஒன்று வந்து ஏபிசியு இல்லையா, வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் பாத்துறாங்க. ரெண்டாவது மெத்தட் பாத்துறாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா FIFO ஃபர்ஸ்ட் அவுட் பாத்துறாங்க. ஒன்று வந்து ஏபிசி பாத்துறாங்க, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அவுட் பாத்துறாங்க. அதுல போன கிளாஸ் நாங்க கணக்கு செய்து நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏபிசியோக்கு கணக்கு செய்துட்டோம். வெயிட்டட் ஆவரேஜ் நிறைவேற்றிய சராசரிக்கு இதே முறைக்கு நாங்க போன கிளாஸ் கணக்கு செய்துட்டோம். சோ இன்னைக்கு நாங்க செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னு சொன்னால் முதல் வழிமுறைக்கு செய்வோம். ஃபர்ஸ்ட் அவுட்டுக்கு வந்து நாங்க இன்னைக்கு கணக்கு செய்யணும். சரி, ரைட். ஆகவே நாங்க அந்த கணக்கு நோக்கி இன்னைக்கு மூவ் பண்ணுவோம். ரைட். இப்போ உங்களுக்கு டியூடர்ல ஷேர் பண்ணப்படுறது பாருங்க. கணக்கு வாசிப்போம் பாருங்க. FIFOக்கு அவந்திகா லிமிடெட் ஆப்பரேட்ஸ் a process costing system. Details of process 1 are as follows. உங்களுக்கு கண்டினியூஸ் process தான் இருக்க போகுது. process 1 ன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பாருங்க. All material used are added at the beginning of the process. Labor cost and production overheads are incurred evenly as the production goes through the process. Production overheads are absorbed at a rate of 100% of labor cost. அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லப்படுகிறது பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா the following details are relevant to production in the period தரப்பட்டிருக்கு பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஓப்பனிங் இன்வென்டரி தரப்பட்டிருக்கு 200 யூனிட்ஸ் ஆம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மெட்டீரியல் 100% கம்ப்ளீட் ஆயிருக்கும். லேபர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 75% கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா க்ளோசிங் இன்வென்டரி வந்து 100, மெட்டீரியல் மூலப்பொருள் வந்து 100% கம்ப்ளீட்டட் ஆயிருக்காம். லேபர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்ல வந்து 50% கம்ப்ளீட்டட் ஆயிருக்காம். அதே மாதிரி கீழே சொல்லப்படுது பாருங்க. ஓப்பனிங் இன்வென்டரி பற்றி விஷயம் சொல்லப்படுது. காஸ்ட் அசோசியேட்டட் வித் தீஸ் ஓப்பனிங் யூனிட்ஸ் ஆர் ₹1800 for material. In addition 4000 had been accumulated for labor and overheads. எனக்கு சேர்த்து 4000 தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பீரியட் காஸ்ட் காலக்கிரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. காஸ்ட் இன்கர்ட் டியூரிங் த பீரியட் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மெட்டீரியல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 19000 லேபருக்கு வந்து 19000 டியூரிங் த பீரியட் 2000 units were passed to process 2. There were no losses. losses இல்ல. The company uses FIFO method for value process cost. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணப்படுதா? ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் யூஸ் பண்ணப்படுது. சோ அந்த வகையில உங்களுக்கு கேட்கப்படுற கேள்வி வருது. ரிக்வயர்ட் கேட்கப்பட்டிருக்கு. Calculate the total value of units transferred to process 2. process 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு டோட்டல் வேல்யூ என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். அது மட்டும் நாங்க செய்ய மாட்டோம். நாங்க டோட்டல் ப்ராசஸ் அக்கவுண்ட் செய்வோம் பிள்ளைகள். சரிதானே? ரைட். இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னா ஒரு ப்ராசஸ் அக்கவுண்ட் அடிங்க. உங்களுக்கு ப்ராசஸ் அக்கவுண்ட் எப்படி அடிக்கணும்னு சொல்லி ப்ராசஸ் அக்கவுண்ட் அடிங்க முதலாவது. சோ ப்ராசஸ் அக்கவுண்ட் அடிச்சோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்மட். ப்ராசஸ் அக்கவுண்ட் அடிப்போம் நாங்க முதலாவது விஷயம் ப்ராசஸ் அக்கவுண்ட் அடிப்போம். எப்பயுமே உங்களுக்கு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல கணக்கு தருவாங்களாக இருந்தால் எங்களுக்கு ஈக்குவலன்ட் யூனிட் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது. உங்களுக்கு சம வெளியீட்டு கூட்டுமுறை சம கூட்டுமுறை தேவையான தெரியுமில்லையா? சோ நீங்க முதல்ல என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் இவர் அடிச்சு போட்டு ப்ராசஸ் அக்கவுண்ட் அடிங்க. ப்ராசஸ் அக்கவுண்ட் அடிங்க.
அதுக்கப்புறம் நாங்க ஈக்குவல் யூனிட்டுக்கு போவோம். ப்ராசஸ் அக்கவுண்ட் அடிக்க பிறகு அடுத்தது நீங்க முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இப்ப நடைமுறை வேலை அல்லது குறை வேலை ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல உங்களுக்கு ஒரு கணக்கு தரப்படுமாக இருந்தால் கட்டாயம் நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் பிள்ளைகள் ஒரு சமவெளியீட்டு கூற்று அல்லது சமக்கிரிய கூற்று தயாரிக்கணும். நாங்க ஈயூன்னு சொல்லுவோம் நாங்க விளங்குதா. அப்ப ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் நாங்க இங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபார்மட் தானே. சோ ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் வருவோம். அதுல முதலாவது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் ஈக்குவலன்ட் யூனிட். முதலாவது வந்து ஈக்குவலன்ட் யூனிட் வர போகுது. சம அளவு கூட்டு சொல்லுவோம் பிள்ளைகள். ஈக்குவலன்ட் யூனிட் ஸ்டேட்மெண்ட் சம அளவு கூட்டு சொல்லுவோம் முதலாவது. இரண்டாவது பார்த்தோம் சொன்னால் ஒரு 6 வரி விடுவீங்க. இரண்டாவது பார்த்தோம் சொன்னால் ஈக்குவலன்ட் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா. சம கிரைய கூற்று. எங்களுக்கு என்னென்ன உருப்படி இருக்க போறாருன்னு தெரியும் பிள்ளைகள். எங்களுக்கு 2 உருப்படி தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மெட்டீரியல் மூலப்பொருள், ஒன்று மூலப்பொருள். அடுத்தது லேபர் அண்ட் ஓவர்ஹெட் சேர்த்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஊழியம் மற்றும் மேல்நிலை. அப்ப நாங்க சேர்த்து சொல்லலாம் கன்வர்ஷன் சொல்லலாம் இல்லையா. சொல்றாங்க லேபர் அண்ட் ஓவர்ஹெட். லேபர் அண்ட் ஓவர்ஹெட். அப்ப ரெண்டையும் சேர்த்து நீங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா கன்வர்ஷன் சொல்லலாம். லேபர் அண்ட் ஓவர்ஹெட். சரிதானே. இப்ப எங்களுக்கு தெரியும் ஈக்குவலன்ட் யூனிட் ஸ்டேட்மெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி நாம முதல்ல என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்க லாஸஸ் இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னா இந்த கணக்கை செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த क्वेश्चनல அவன் கிளியரா சொல்லி இருக்கிறார் there were no losses. அப்ப எந்த விதமான நட்டங்களுமே இங்க இல்லையா. அப்ப எங்களுக்கு செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த நட்டங்கள் இல்லாத பிள்ளைகள் இன்புட்டும் வந்து அவுட்புட்டும் சமனாக இருக்கும். அப்ப நட்டங்களோ லாபங்களோ இங்க எதுவுமே இல்லை என்றபடியா நாங்க அவுட்புட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வருவோம். இப்ப பாருங்க இப்ப இந்த கணக்குள்ள மூவ் பண்ண இருந்தால் இந்த கணக்கு பார்ப்போம். இந்த கணக்குள்ள மூவ் பண்ணிக்க பாருங்க. பாருங்க all material used are added at the beginning of the process. Labor cost and production overheads are incurred evenly as the production goes through the process. Production overheads are absorbed at a rate of 100% of labor cost. Right. இப்ப இவ்வளவு இன்டராக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு தேவை பிள்ளைகள் இப்ப நான் போன கிளாஸ் உங்களுக்கு சொன்னான் இப்ப வெயிட்டட் அவரேஜ் மெத்தடுக்கும் அதாவது ஏபிசிஓ மெத்தடுக்கும் எஃப்ஏஎஃப்ஓ மெத்தடுக்கும் அதாவது இந்த சராசரி கிரிய முறைக்கும் முதல்வழி முறைக்கும் என்ன வித்தியாசம் என்றால் சராசரி கிரிய முறையில பிள்ளைகள் வந்து நாங்க அலகு கூட்டுக்கு எடுக்கிறது இல்லை. யார் எடுக்கிறது இல்லை. நாங்க அலகு கூட்டுக்கு ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அலகு கூட்டுக்கு எடுக்கிறது இல்லை. நாங்க மாறாக ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இந்த கிரிய கூட்டுக்கு தான் எடுக்கிறோம். நாங்க விட கிரியத்தை நான் போன கிளாஸ் சொன்னாங்க கணக்கும் செய்து விட்டேன். ஆனால் எஃப்ஏஎஃப்ஓல என்ன நடக்க மாட்டா பிள்ளைகள் கிரிய கூட்டுக்கு கிரியத்தை எடுக்கிறது இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்ஏஎஃப்ஓ பொறுத்த வரைக்கும் கிரிய கூட்டுக்கு எடுக்கப்பட மாட்டார். யாரு ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். மாறாக அளவு கூட்டுக்கு அவரை கணக்குல கொள்ளுவோம். அப்ப இதான் ஐடியா. இப்ப ஏபிசிஓ சொன்னால் பிள்ளைகள் அலகு கூட்டுல கன்சிடர் பண்ண மாட்டோம். கிரிய கூட்டுக்கு எடுப்போம். யார ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆரம்ப புத்துருவாகும் வேலையை மாறி எஃப்ஏஎஃப்ஓ சொன்னால் நாங்க என்ன செய்வோம் அலகு கூட்டுக்கு எடுப்போம். அதே வேளை எதுக்கு எடுக்க மாட்டோம் கிரிய கூட்டுக்கு எடுக்க மாட்டோம். இங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் ஐடியா. வேற வித்தியாசம் இல்ல. விளங்குதா. இப்ப என்ன செய்ய போறோம்டா நான் இப்ப சொல்லிருக்கேன் அலகு கூட்டுக்கு எடுப்போம்னு சொல்லியிருக்கேன். அங்கேயும் ஒரு ஐடியா இருக்கு பிள்ளைகள். எப்படி எடுப்போம்டா பாருங்க. ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆரம்ப புத்துருவாகும் வேலை என்று போட போறோம் பிள்ளைகள். ஆரம்ப புத்துருவாகும் வேலை. ரைட். இப்ப எங்களுக்கு இந்த கணக்குக்கு வருவோம். இந்த கணக்குக்கு வந்தோம்னா எவ்வளவு வந்து பார்க்கலாம். நான் ஆரம்ப புத்துருவாகும் வேலை கணக்கு வரைக்க பார்ப்போம். எவ்வளவு ஓப்பனிங் இன்வென்டரி வந்து 200 சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள். அதே மாதிரி க்ளோசிங்க பொறுத்த வரைக்கும் 100 சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இப்ப ஆரம்ப புத்துருவாகும் வேலை இப்ப இதுல போட்டோம்னா 200 ஆரம்ப புத்துருவாகும் வேலை எவ்வளவு வர போகுது பிள்ளைகள் 200 வர போகுது. ரைட். க்ளோசிங் இன்வென்டரி 100 அவரை இப்ப வச்ச வேலை அவரை வச்சிருக்கோம். இப்படி ஆரம்பம். இப்ப பாருங்க இங்க என்ன ஐடியான்னு சொன்னால் இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்ப இங்க என்ன ஐடியான்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆக வேண்டியதான் கருத்துல கொள்ளுவோம். கம்ப்ளீட் ஆனது கருத்துல இல்லையா. இப்ப நாங்க முதலாவது உற்பத்தி செய்ய பிள்ளைகள் இப்ப ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 200 இருக்கேன். மெட்டீரியல் 50% தான் முடிச்சிருக்கிறேன் என்றா நான் முதல்ல அந்த 50% முடிச்சிட்டு தான் அடுத்த நோக்கி மூவ் பண்ணுவேன். அப்ப இங்க நாங்க யாரை எடுக்கணும் சொன்னா டு பி கம்ப்ளீட் நாங்க பூர்த்தி ஆக்க வேண்டிய வீதாசாரத்தை எடுப்போம். அந்த வகையில இங்க செக் பண்ண சொன்னா எத்தனை வீதாசாரம் பூர்த்தி ஆக வேண்டியிருக்கு பார்த்தோம்டா பிள்ளைகள். மெட்டீரியல் 100% கம்ப்ளீட்டா. அப்ப இங்க வருவாரா மெட்டீரியல் 100%
கம்ப்ளீட் ஆனபடியா பிள்ளைகள் இங்க பூர்த்தியாக வேண்டியது பூஜ்ஜியம். பூர்த்தியாக வேண்டியது பூஜ்ஜியம். 100% வந்து பிள்ளைகள் கம்ப்ளீட் ஆனபடியா நாங்க பூர்த்தியாக வேண்டிய பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்க போகுது? 0%. ஆகவே மெட்டீரியலுக்கு இல்ல. மெட்டீரியல்ல பொறுத்த வரைக்கும் ஆரம்ப புத்துருவாங்க இல்லை. லேபர்ல எத்தனை வீதம் கம்ப்ளீட் ஆயிருக்கா? 75% கம்ப்ளீட் ஆயிருக்கா. அப்ப கம்ப்ளீட் ஆக்க வேண்டிய எத்தனை வீதம் போது பிள்ளைகள்? 25%. வளமையா நாங்க என்ன செய்யறோம்? நாங்க க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கணக்கு செய்ய கம்ப்ளீட் ஆனது எடுக்கிறாங்க. 50% கம்ப்ளீட் ஆனா 100 50 எடுக்கிறாங்க. ஆனா இங்க ஞாபகம் கொள்ளுங்கள், FAFO நாங்க கணக்கு செய்ய ஆரம்ப புத்துருவாகும் வேலையை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆனது எடுக்க மாட்டோம், கம்ப்ளீட் ஆக வேண்டிய பெர்சன்டேஜ் எடுப்போம். ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைங்க. கம்ப்ளீட் ஆனது எடுக்க மாட்டோம், கம்ப்ளீட் ஆக வேண்டிய பெர்சன்டேஜ் எடுத்துக் கொள்ளுவோம். அந்த வகையில இப்ப இது 75% பூர்த்தி ஆயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பூர்த்தி ஆக வேண்டியது 25%. சோ 200 25% எவ்வளவு வேலை போகுது பிள்ளைகள்? 200 25% எவ்வளவு வேலை போகுது? 50. ரைட். அப்ப இவர் எவ்வளவு வேலை போற? 50 வேலை போற. அப்ப 200 25%, இவர் 200 பூஜ்ஜியம் எடுத்துக்க 100% என்ன செய்யுங்க? மூலப்பொருளுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கு. அப்படியே வந்தோம்னு சொன்னால் திருப்பி பலமையா நாங்க புத்துருவாகும் வேலைக்கு கணக்கு செய்ய க்ளோசிங்க்கு தான் பாக்குறாங்க. ஈக்குவலன்ட் ஸ்டேட்மென்ட் என்ன ஓபனிங் எடுக்கிறது இல்லை. என்ன FAFO ABCO மெத்தட் கணக்கு செய்ய நான் சொன்னால் யூனிட் ஸ்டேட்மென்ட்க்கு வர மாட்டார், காஸ்ட்டுக்கு வருவாருன்னு சொன்னான். ஆனா இவர் என்ன செய்ய போற மாட்டார், இவர் யூனிட் கொண்டு போறோம். இப்ப யூனிட் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வளமையா செய்யறது சின்ன மாற்றம் செய்வோம். வளமையா நாங்க என்ன செய்யறாங்க என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 50% இறுதி மூலப்பொருள் 50% பூர்த்தி ஆகியிருக்கான்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம்? க்ளோசிங்க்கு பாக்க 200 50 100 எடுப்போம். இங்க என்ன செய்ய போறோம்டா, பூர்த்தியானதை கன்சிடர் பண்ண மாட்டோம், பூர்த்தியாக வேண்டியதை கருத்துல கொள்ளுவோம். அப்ப இங்க பாருங்க, ஊழியத்துக்கு சொல்லி இருக்கோம். அப்ப ரோம்ல பார்த்தா பாருங்க, இதே கணக்க க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ரோக்ராம் சொல்லி இருப்பாங்க இருந்தால் இதே விஷயம் 200 என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம்? 200 கொண்டு வருவோம். வளமையா கொண்டு வரலாம். 200 வந்து 100% பூர்த்தியா இருக்கா 200 கொண்டு வருவோம். இங்க அப்படி பார்க்க கூடாது. இங்க வளமையா பூர்த்தி ஆனதான் எடுக்கிறாங்க, இங்க பூர்த்தி ஆக வேண்டியதை இருப்போம், கம்ப்ளீட் ஆக வேண்டியதை இருப்போம். விளங்குற சொல்ல வர விஷயம், ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்து FAFO கணக்கு செய்ய பூர்த்தி ஆனதை எடுக்க மாட்டோம், பூர்த்தி ஆக வேண்டியதை எடுப்போம். அப்ப இங்க மூலப்பொருள் வந்து 100% பூர்த்தி ஆயிருக்காங்க. ஏதாவது பூர்த்தி ஆக வேண்டி இருக்குதா? இல்ல. பூர்த்தி ஆக வேண்டி இல்லாதபடியா இவன் 0 டேஷ். ஆனா இவர் 75% லேபர் ஓவர் ஹெட்ஸ் வந்து 75% வந்து பூர்த்தி ஆகிருக்கு. அப்ப எத்தனை வீதம் பூர்த்தி ஆக வேண்டி இருக்க போகுது? 25%. சோ 200 25% வர போகுது, 50 வேற போற. இதுதான் ஐடியா. இங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள், FAFO கணக்கு செய்ய ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் மட்டும்தான். அப்ப இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். எப்பயுமே ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்க்கு மட்டும்தான், FAFO மட்டும்தான் பூர்த்தியாக வேண்டியதை கருத்துல கொள்ளும். இதே நாங்க வெயிட்டட் ஆவரேஜ் கணக்கு செய்வோமாக இருந்தால், சராசரி கிரிய முறையை கணக்கு செய்தோம்னா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸே வராது. என்ன வராது? யூனிட் ஸ்டேட்மென்ட்க்கு வராது. ஐடியா விளங்குதா? ரைட். அப்படியே அப்படியே வாங்க கணக்குல மூவ் பண்ணுவோம். அப்படியே எடுத்துட்டோம். இப்ப அடுத்தது நாங்க என்ன செய்யணும்? ஓப்பனிங் போல்டான அவுட்புட்ல இருந்து இன்புட் நோக்கி வாங்கினாங்க பிள்ளைகள். அவுட்புட் எவ்வளவு பார்க்கணும். அவுட்புட்டை பார்த்தோம்னு சொன்னால எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு? எவ்வளவு அவுட்புட் சொல்லப்பட்டிருக்கு? During the period 2000 units were passed to process 2. There were no losses. அப்ப அவுட்புட் எவ்வளவு பெறப்பட்டிருக்கு? 2000 பெறப்பட்டிருக்கு. இதுலயும் ஒரு ஐடியா இருக்கு பாருங்க. வந்து அவுட்புட் வந்து 2000, எங்க வெளியீடு வந்து 2000 இருக்க போறேன். எங்க வெளியீடு பொறுத்தவரைக்கும் எவ்வளவு இருக்க போறேன்? வெளியீடு 2000 இருக்க போறோம். இதுலயும் உங்களுக்கு தெரியும் 2 எலிமெண்ட் செல்வாக்கு செலுத்திருக்கு. 2000 நாங்க பெற்றுக் கொள்றதுக்கு 2000 நாங்க பெற்றுக் கொள்றதுக்கு 2 பேர். ஒன்று என்னன்னா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அவர் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 200. ஆரம்ப புத்துருவாங்க எவ்வளவு இருந்தது? 200. 2000 இந்த வருஷம் பூர்த்தியானது எவ்வளவு இருக்க போகுது? வெறுமனே 1800. அப்ப இங்க நாங்க என்ன சொல்றோம்? அடுத்த ஐடியா FAFO பொறுத்தவரைக்கும் அடுத்த ஐடியா பார்த்துக்கொள்ளுங்க. FAFO அவுட்புட் எடுப்போம், அதை 2ஆ ஸ்பிளிட் பண்ணுவோம். அதுல ஒன்று என்ன பிள்ளைகள்? ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எவ்வளவு அதுக்கு இருக்கும். இந்த வெளியீட்டுல வந்து உங்களுக்கு தெரியும் FAFO பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நாங்க இந்த முதல் இருக்கிறத முதல் உற்பத்தி செய்வோம் அல்லது விற்பனை செய்வோம். அந்த வகையில இப்ப நாங்க முதல் 2000 இந்த 2000 வந்து 200 ஆரம்பத்தில் இருக்கிறதா இருக்கும், மிச்சம் 800 தான் இந்த கால பகுதியில் இருந்ததாக இருக்கும். அப்ப ஞாபகப்படுத்திக் கொள்வோம், இந்த 2000 பண்றதுல வந்து 200 என்னவாக இருக்க போற?
ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆரம்ப புத்துருவாகும் வேலை. அப்ப மிச்சம் 1800 தான் இந்த கால பகுதியில நாங்க பூர்த்தியாக்குறதாக இருப்பார். அந்த வகையில அவுட்புட் என்று போட போறோம் பாருங்க. அவுட்புட் வெளியீடு 2000 அல்ல, எவ்வளவு வர போற 1800. இவர் 100 வீதம், அவுட்புட் 100 வீதம் தானே, 100 வீதம். ஆகவே இங்க 1800, இங்கேயும் 1800, 1800, 1800. அப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளணுமா? அப்ப எப்படி வரப்போறேன்னு ஞாபகம் கொள்ளணும். அப்ப வெளியீடு 1800 100 வீதம் தான் இருக்க போற. அப்ப 100 வீதம் மட்டும் மெட்டீரியலுக்கும் 1800 வருவா, லேபர் ஓவர் ஹெட்ஸுக்கும் 1800 வர போற. அடுத்தது யார் போடுறாங்க? க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். க்ளோசிங் ஒர்க் அதான் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்தோம்டா இறுதி புத்துருவாங்க மேலைக்கு வருவோம். எவ்வளவு இருக்க போற இறுதி புத்துருவாங்க மேல? 100 எத்தனை வீதம்? இது வந்து கம்ப்ளீட்டான இருக்கும். எத்தனை வீதம்? 100 வீதம். இவருக்கு 100 அப்படியே வருவார். இவருக்கு எத்தனை? 50 வீதம். 50 வீதம் கம்ப்ளீட் ஆகும். அப்ப இவருக்கு 50 வருவார். இது பூர்த்தியானது இருக்கும் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஆனா ஓப்பனிங் மட்டும் பூர்த்தி ஆக வேண்டியது இருக்கும். ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். இதுல எஃப்ஐஎஃப்ல இதே நாங்க வெயிட்டட் அவரேஜ்ல கணக்கு செய்வமாக இருந்தால், நிறைய சராசரி கிரிய முறையில கணக்கு செய்வமாக இருந்தால் நாங்க என்ன செய்வோம்? இவர் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கணக்குக்கு எடுக்க மாட்டோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் போடுமா? அப்ப ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்து கம்ப்ளீட் ஆக வேண்டிய பெர்சன்டேஜ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்து வரவு மாதிரி கம்ப்ளீட் ஆன பெர்சன்டேஜ். அப்ப வேற லாஸ் ஒண்ணுமே இல்ல தானே. இப்ப நாங்க ஈக்குவல் யூனிட் எடுக்கலாம். ஈக்குவல் யூனிட் எடுத்தோம்னு சொன்னா, கூட்டணும்னு சொன்னா எவ்வளவு வர போகுது? ஈக்குவல் யூனிட் இங்க வந்து 1900, இங்க வந்து 1900. நோட் பண்ணி கொள்ளுங்கள், நோட் பண்ணி கொள்ளுங்கள், நோட் பண்ணி கொள்ளுங்கள். ரைட். இப்ப நாம காஸ்ட் ஸ்டேட்மென்ட்க்கு வருவோம். இப்ப காஸ்ட் பொறுத்த வரைக்கும் கணக்குல மூவ் பண்ணுவோம். காஸ்ட்க்கு வரைக்கும் கணக்கு மூவ் பண்ணோம்டா பீரியட் காஸ்ட் தரப்பட்டிருக்கு பாருங்க. மெட்டீரியல்ஸுக்கு 19000, லேபருக்கு 19000 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மூலப்பொருளுக்கு 19000, அதே மாதிரி ஊழியத்துக்கு வந்து 19000. அதுக்கு எங்களுக்கு ஊழியம் மட்டும் இல்ல, மேந்தலையும் இருக்கு. மேந்தல நிறைய இல்லை, ஆனா எங்களுக்கு கண்டுபிடிக்க வச்சிருக்கிறேன். மேல சொல்லியிருக்கிற பாருங்க, வாசிச்சீங்கன்னு சொன்னா labor cost and production overheads are incurred evenly as the product goes through the process. Production overheads are absorbed. இங்க வரி சொல்லப்பட்டு பாருங்க, production overheads are absorbed at a rate of 100% of labor cost. அப்ப ஊழிய கிரியத்தின் 100 வீதம் என்னவாக இருக்குமா? மேந்தலை கிரியமாக இருக்குமா? அப்ப ஊழிய கிரியம் தெரிந்தால் அதே அளவுதான் என்னவாக இருக்க போதுங்கிற மேந்தலை கிரியமும் இருக்கும். இதுல வந்தோம் சொன்னால் மூலப்பொருள் 19000, ஊழியம் 19000, மேந்தலை எவ்வளவு இருக்க போகுது? ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு இருக்க போகுது? யாராவது ஒரு ஆள் எவ்வளவு இருக்க போகுது? இப்ப வடிவத்திலே காணல, ஊழியத்தின் 100 வீதம் வந்து என்னவாக இருக்குமா? மேந்தலையாக இருக்குமா? அப்ப அந்த வகையில பார்த்தோம்னா பீரியட் காஸ்ட் காலக்கிரயம், மூலப்பொருளையும் 19000, ஊழியத்துக்கு 19000, அதில் 100 வீதம் என்னவாக இருக்குமா?
மேல்நிலையாக இருக்கும். அவர் வர போற 19,000. ஆக மொத்தம் இவர் 19,000, இவரு டோட்டல் எவ்வளவு வர போற 38,000. நீங்க லொசஸ் இல்லாதபடியால் ஸ்கிரப் வராது. இப்ப ஸ்கிரப் இருந்தால் நாங்க மூலப்பொருள் இருந்து கழிப்போம். எக்ஸாம்பிள் மாதிரி இருந்தா நீங்க இல்லாதபடியால் அப்படியே வர போற. அப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்? அவ்வளவு மாதிரி பிரைஸ் பெர் யூனிட் எடுப்போம், அலகு விலை எடுப்போம், அலகு விலை பிரைஸ் பெர் யூனிட். அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஈக்குவலன்ட் காஸ்ட வந்து ஈக்குவலன்ட் யூனிட்டாக பிரிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா 19,000 1900 பிரிச்சோம்னா 10 ரூபா. இங்க 38,000 1900 பிரிச்சோம்னு சொன்னா 20 ரூபா. 20 ரூபா. அடுத்த என்ன செய்ய போறோம்? நாங்க காஸ்ட் பெர் யூனிட் எடுப்போம், அலகு கிரயம் எடுப்போம். 10 சத 20 சமன் 30 ரூபா. நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், நோட் பண்ணுங்க. ரைட், இப்போ நோட் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். இனி நாம ப்ராசஸ் அக்கௌண்ட்டுக்கு வருவோம். அழிக்கட்டா யாராவது கரையுங்க, அழிக்கட்டா இல்ல அமைதியா இருக்கிறீங்க? ஓகே பிள்ளைகள், யாராவது சொல்லுங்க. ரைட், இப்போ அழிச்சு போட்டு ப்ராசஸ் அக்கௌண்ட்டுக்கு வாங்க. அப்படியே அழிக்கிறேன்னா அழிச்சு போட்டு ப்ராசஸ் அக்கௌண்ட்டுக்கு வருவோம். ப்ரோசஸ் அக்கவுண்ட் வந்தோம்டா, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோசஸ் அக்கவுண்ட் ஃபார்மேட் ரைட். ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். முதலாவது ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எவ்வளவு? அலகு 200 அலகு. என்ன 200? அதுல டோட்டல் எடுக்கிறாங்க. டோட்டல் எவ்வளவு? எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு டோட்டல்? ஓப்பனிங் இன்வென்டரி பார்த்தோம்னா மூலப்பொருளுக்கு 1800, 4000 வந்து லேபருக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் எவ்வளவு? 5800 சொல்லப்பட்டிருக்கீங்க பாருங்க. சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 1800 4000 ஆக மொத்தம் 5800 வருவார். ஆகவே ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்து 200 வந்து எவ்வளவு இருக்க போற? 5800. அடுத்தது பார்த்தோம்னா இன்புட். இன்புட் எவ்வளவு? இன்புட் எவ்வளவு? 1500. இன்புட் தரப்பட்டிருக்கா? நாம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எங்களோட வெளியீடு 2000, அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா க்ளோசிங் இன்வென்டரி 100 இருக்க போகுது. அப்ப போய் ஞாபகம் கொள்ளுங்க, இன்புட் எப்படி கண்டுபிடிப்போம்டா அவுட்புட் பிளஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் மைனஸ் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அப்புறம் இன்புட் வருவா. அப்ப அவுட்புட் உங்களுக்கு தெரியும், எம்சில அவுட்புட் 2000 இதோட பிளஸ் பண்ணுவோம் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இறுதி புத்துருவாகும் மேலே வெளியீட்டோட இறுதி புத்துருவாகும் மேலே கூட்டுவோம். கூட்டினோம்னா அவ்வளவு 100 சரி. ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆரம்ப புத்துருவாகும் மேலே கழிப்போம். ஆரம்பம் எவ்வளவு? 200. ஆக மொத்தம் 1900 என்னவா இருக்க போகுது? இன்புட்டாக இருக்க போகுது, உள்ளூராக இருக்க போகுது. அவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். உள்ளூர் தரையிலேயே என்று யோசிக்க கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்போம்னா வெளியீட்டோட க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கூட்டுவோம், இறுதி புத்துருவாகும் மேலே கூட்டுவோம், ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கழிப்போம். ஆரம்ப புத்துருவாகும் மேலே என்ன செய்யப்படும்? முதல்ல இருந்தாங்க கழிச்சம் என்று சொன்னால் இன்புட் உள்ளூர் இங்க பெறப்படும். ஆகவே உள்ளூர் எவ்வளவு பெறப்படும்? எங்களுக்கு 1900 பெறப்போகுது. நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். உள்ளூர் 1900, உள்ளூர் வந்து 1900.
അതിന്റെ കിരിയമങ്ങൾക്ക് തന്നിരിക്കാറാ എന്ന് പാപ്പோம். கிரியம் தரப்பட்டிருக்கு அவங்க வீட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மெட்டீரியல் வந்து எவ்வளவா 19,000 என்று சொல்லப்பட்டிருக்கு. மெட்டீரியல் வந்து எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு 19,000. சோ இவர் தரப்பட்டிருக்கு 19,000. அதே மாதிரி லேபர் அண்ட் ஓவர்ஹெட். அடுத்தது யார் வரக்கூட லேபர் அண்ட் ஓவர்ஹெட். லேபர் அண்ட் ஓவர்ஹெட்டுக்கு வந்தோம்டா லேபர் 19,000 ஓவர்ஹெட் 19,000 மொத்தம் 38,000. லேபர் அண்ட் ஓவர்ஹெட் 38,000. இனி அங்கால பக்கம் வந்தோம்டா அவுட்புட் 2,000. க்ளோசிங் வொர்க் இன் ப்ரோக்ரஸ் வெளியீடு 2,000. இறுதி புத்துருவாங்க மேல எவ்வளவு 100. அவங்க கூட்டுவாங்க வேற பேலன்ஸ் பண்ணலாம் டெலி பண்ணலாம் பாருங்க 2,100. இந்த குவாண்டிட்டி கோலம் பேலன்ஸ் பண்ணப்படும் 2,100. இங்க வரைக்க வளமையா என்ன செய்யறாங்க நாங்க நிறைவேற்றிய சராசரி முறையில கணக்கு செய்ய போன கிளாஸ் ஏபிசியோட கணக்கு செய்ய என்ன செய்யறாங்க காஸ்ட் பெர் யூனிட் அளவொன்றுக்கான கிரியத்தை என்ன செய்யறாங்க அவுட்புட்டுக்கு பெருக்குவோம் லாஸஸ் வந்து அப்நார்மல் லாஸுக்கு பெருக்குவோம் கெயின் வந்து அப்நார்மல் கெயினுக்கு பெருக்குவோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா டைரக்டா இந்த காஸ்ட் பெர் யூனிட் அளவு இருக்கையிலாது. இதான் ஐடியா எஃப்ஏஎஃப்ஓல. அப்ப எஃப்ஏஎஃப்ஓல இந்த ரெண்டு பேருமே தனித்தனியா கண்டுபிடிக்க முடியல போதும். அவுட்புட்டுக்குரிய வேல்யூவும் தனியா கண்டுபிடிக்கணும், வொர்க் இன் ப்ரோக்ரஸ்க்குரிய வேல்யூவும் தனியா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. வேல்யூ ஆஃப் அவுட்புட் வெளியீட்டினுடைய பெறுமதி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்க 3 கூறுகள் உள்ளறாங்க. எம்சில கட்டாயம் நோக்கம். இந்த எஃப்ஏஎஃப்ஓ பொறுத்த வரைக்கும் நாங்க வெளியீட்டுல பெறுமதி கண்டுபிடிக்க 3 கூறுகள் உள்ளறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது யார் உள்ளறாங்க? ஓப்பனிங் வொர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆரம்ப புத்துருவாகும் வேலை இருப்பார். முதலாவது கூறு என்ன? ஓப்பனிங் வொர்க் இன் ப்ரோக்ரஸ் ஆரம்ப புத்துருவாகும் வேலை. இரண்டாவது கூறு பாத்தீங்கன்னு சொன்னால் இன்புட். இந்த காலப்பகுதிக்கான உள்ளீடு இருக்க போகுது. இன்புட் இல்ல அவுட்புட். இந்த காலப்பகுதிக்கான அவுட்புட். அப்ப வேல்யூ ஆஃப் அவுட்புட்னா இப்ப டோட்டல் இங்க நாங்க ஸ்ப்ளிட் பண்ணுவோம். நாங்க அவுட்புட் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். நாங்க இரண்டு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று ஓப்பனிங் வொர்க் இன் ப்ரோக்ரஸ், இரண்டாவது அவுட்புட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது யார் அவுட்புட். இது அவுட்புட்டோட போட்டுக்கொள்ளலாம் for the period. இந்த கால பகுதிக்கானது for the period only. இந்த கால பகுதிக்கான மாத்திரம். மூன்றாவது யார் வருவார் என்று சொன்னால் இப்ப ஓப்பனிங் வொர்க் இன் ப்ரோக்ரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த முறை நாங்க யாரை பினிஷ் பண்ணிருப்போமோ அவற்றை பெறுமதியும் வருவார். அப்ப இந்த முறை யாரை மட்டும் பினிஷ் பண்ணிருக்கோம்? லேபர் அண்ட் ஓவர்ஹெட் ஊழியம் மற்றும் மேல்நிலை. அது மாதிரி தான் இந்த ஓப்பனிங் வொர்க் இன் ப்ரோக்ரஸ் நாங்க பினிஷ் பண்ணிருக்கோம். முதலாவது டோட்டல் ஓப்பனிங் வொர்க் இன் ப்ரோக்ரஸ் 5,800 வருவார். மொத்தம் ஆரம்ப புத்துருவாகும் மேல 5,800 அப்படியே வருவார். அடுத்தது பாருங்க அவுட்புட் for the period ஓகேன்றபடியா இந்த காலப்பகுதியில் மட்டும் வெளியீடு செய்த அவுட்புட் எவ்வளவு? இந்த காலப்பகுதியில் மட்டும் ஒரு எடுத்துக்கோங்க 1,800 தர. இது வந்து யாரால பெருக்கப்படுவாருன்னா காஸ்ட் பெர் யூனிட் அளவு பெருக்கப்படுவார். எவ்வளவு காஸ்ட் பெர் யூனிட்? அளவுக்கான கிரியமா எவ்வளவு? 30 ரூபாய் அளவு பெருக்கப்படுவா. சோ 1,800 30 எவ்வளவு வேலை போற? 54,000. சரியா? சரியா? அடுத்தது லேபர் அண்ட் ஓவர்ஹெட் பொறுத்த வரைக்கும் இந்த கால பகுதியில் எவ்வளவு அளவு லேபர் அண்ட் ஓவர்ஹெட் பினிஷ் பண்ணல நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். நாளைக்கு 225% பினிஷ் பண்ணப்பட்டது 50 தர இவற்ற பெறுமதி லேபர் அண்ட் ஓவர்ஹெட் இவற்ற பெறுமதி எவ்வளவு வரப்போகுது? எல்லாம் ஒன்று 20 ரூபாய் என்ன பிரைஸ் பர் 20 ரூபாய். அப்ப 50 20 எவ்வளவு 1000 ஆகுமா? சோ இந்த மூன்றின் மொத்த கூட்டுத்தொகை தான் வெளியீட்டு பெறுமதி. ஆனா பாருங்க இதே ஏபிசி ஒன்று சொன்னா டைரக்டா நாங்க என்ன செய்ய போறோம்? காஸ்ட் பெர் யூனிட்டால இந்த 30 ரூபாயில கொண்டு போய் இந்த 2,000 பெருக்கி இருக்கும். இங்க அப்படி செய்யலாம். இங்க நாங்க என்ன சொன்னா தனித்தனியா 3 கூறு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன கூறுனா ஒன்று ஓப்பனிங் வொர்க் இன் ப்ரோக்ரஸ் டோட்டல் மொத்தம் வருவா. ஆரம்ப புத்துருவாகும் மேல இந்த மொத்த பெறுமதி வருவா. இரண்டாவது வெளியீடு இங்கதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த கால பகுதிக்கான வெளியீடு. அதே மாதிரி மூன்றாவது இந்த கால பகுதியில பூர்த்தியானது எது? இந்த ஓப்பனிங் வொர்க் இன் ப்ரோக்ரஸ். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் லேபர் அண்ட் ஓவர்ஹெட் ஊழியம் மற்றும் மேல்நிலை இந்த கால பகுதியில பூர்த்தி ஆகியிருக்கு இல்லையா? ஆகவே டோட்டலா பார்த்தோம்னா எவ்வளவு வர போற? 60,800. சரியா? டோட்டல் சரியா? 60,800.
60,800 அவுட்புட் கொண்டே போடுறோம் 60,800. இனி வளர க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பார்ப்போம். க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பார்த்தோம் எழுதி புத்துருவாங்க மேல லேபர் சாரி மெட்டீரியலுக்கு இருக்கு இல்லையா எனக்கு மெட்டீரியலுக்கு இருக்கு எவ்வளவு மெட்டீரியல் நான் ஃபுல்லா 100 மாதிரி 100 தர 10 1000 அவர் 10 தானே அழகு விட. அடுத்தது லேபர் அண்ட் ஓவர் ஹெட் அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 50 வீதம் 50 ரூபா வந்து 50 வந்தாகுமா 50 20 எவ்வளவு வேற போற 1000 வேற போற ஆக மொத்தம் எவ்வளவு வேற போற 2000 வேற போற ஆக மொத்தம் எவ்வளவு 2000 வேற போற. சோ இவர் 2000. இப்ப நாங்க டோட்டலா கூட்டுவோம் டோட்டலா 62,800 இங்க கூட்டுவோம் 40 48 57 62,800 62 அப்பதான் பேலன்ஸ் பண்ணணும். டைரக்டா நீங்க 30,000 கொஞ்சம் பெருக்குனீங்கன்னா கணக்கு பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்க மாட்டாங்க. இதான் FAFO கொஞ்சம் ஒர்க்கிங்ஸ் கூட. சோ அதுல கேர்ஃபுல்லா செய்து பார்க்கணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் இந்த டியூட்ல நான் இந்த டியூட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முதல்ல ப்ராசஸ் காஸ்டிங் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லையா. அமெரிக்கல போடுங்க பாருங்க ப்ராசஸ் காஸ்டிங் 2 என்னென்ன விஷயம் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னா ஜாயின் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட். அதே மாதிரி பிராக்டிஸ் क्वेश्चंस அந்த டியூட்ல நான் இப்ப ஷேர் பண்றேன் பிள்ளைகள். ப்ராசஸ் காஸ்டிங் 2 க்கு வருவோமா. ரைட் எல்லாருக்கும் தெரியல ப்ராசஸ் காஸ்டிங் 2 தெரியல ஸ்கிரீன்ல. ஓகே சார். ரைட் இதுக்குரிய உங்களோட டியூட் எல்லாம் கூகுள் கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. கனவே கூகுள் கிளாஸ் ரூம்ல இன்னும் ஜாயின் ஆகல. உங்களை எல்லாம் ஆட் பண்ணிருக்கு. நீங்க தான் அதை போய் ஜாயின் பண்ணிக்கொள்ளணும். அக்செப்ட் பண்ணணும் அந்த இன்விடேஷனை. சோ அந்த ஜாயின் அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல இதுக்குரிய டியூட் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. சோ அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல போய் தமிழ் மீடியக்காரர் தமிழ் மீடியத்தை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு டியூட் இருக்கு. சரியான பிள்ளைகள். சோ இப்ப அதை ஜாயின் பண்ணாத கூகுள் கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னா கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் பைலட் பேப்பர் அப்லோட் பண்ணி இருக்கிறேன். அதே மாதிரி மொக் எக்ஸாம் பேப்பர் அப்லோட் பண்ணி இருக்கிறேன். அதே மாதிரி சில பிராக்டிஸ் क्वेश्चन யூகே யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்குரிய பிராக்டிஸ் क्वेश्चन கொஞ்சம் அப்லோட் பண்ணி இருக்கிறேன். பட் நீங்க அது கூட பிராக்டிஸ் பண்ணணும். நாங்க எல்லாமே கிளாஸ் ரூம்ல டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணா நான் ஒரு 1 வீக்ல திருப்பி ஆன்சர் அப்லோட் பண்ணுவேன். அதுல ஸ்டெப்ஸோட ஆன்சர் அப்லோட் பண்ணுவேன். அப்ப உங்களுக்கு நீங்க சரியா செய்றீங்களா பிழையா செய்றீங்களான்னு செய்யலாம். அத அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோ தயவு செய்து கூகுள் கிளாஸ் ரூம்ல போய் அட் ஆகி கொள்ளுங்கள். சரிதானே. ரைட் இப்ப நாம செயல்முறைக்கு இரண்டாவது டியூட்டை நோக்கி மூவ் பண்றோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 விஷயம் இருக்க போகுது. ஒன்று ஜாயின் ப்ராடக்ட்டை பத்தி படிப்போம். என்ன இணைந்த உற்பத்தியை பற்றி படிக்க போறோம். அதே மாதிரி கூட்டு உற்பத்தியை பற்றி படிக்க போறோம். கூட்டு உற்பத்தியும் உப உற்பத்தியை பற்றி நாங்க இங்க படிக்க போறோம். ஜாயின் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட். இப்ப கூட்டு உற்பத்தி மற்றும் உப உற்பத்தியை பற்றி நாங்க இந்த டியூட்ல படிக்க போறோம் பிள்ளைகள். இப்ப முதல் கூட்டு உற்பத்தி அதாவது ஜாயின் ப்ராடக்ட் என்றா என்ன என்று எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க இப்ப ஒரு உற்பத்தியை நாங்க செய்யக்க உங்களுக்கு உதாரணமா ஒரு மூலப்பொருளை பயன்படுத்துறோம்னு சொன்னால் அங்க ஒன்றுக்கு அந்த மூலப்பொருள் இருந்து அந்த கணக்கு வெரைட்டிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சொன்னா crude oil மசால் எண்ணெய். இலங்கை அரசாங்கம் மசால் எண்ணெயை இறக்குமதி செய்து அங்க கணக்கு முதல் சூப்பர் பெட்ரோல் உருவாக்குது, பெட்ரோல் உருவாக்குது, டீசல் சொல்லி அதுல இருந்தே கணக்கு வெளியீடுகள் செய்தீங்க பெற்றுக்கொள்ளுது. அதுதான் கூட்டு உற்பத்தி ஜாயிண்ட் ப்ராடக்ட் என்று சொல்லுவோம். பாருங்க an instance where few types of goods with a comparative significant importance are produced at once via the same process is known as joint production and all the cost incurred prior to the separate identification of those goods are known as joint cost in the joint production process. அப்ப பாருங்க ஒரு processல இருந்து நாங்க வேற விதமான அவுட்புட் பெறுவதாக இருந்தால் அது என்னவாக இருக்க போகுது பிள்ளைகள் ஜாயிண்ட் ப்ராடக்ட் என்ற கேட்டகரிக்கு வர போகுது.
scrap units with a low comparative value which are produced in the joint production process are known as byproduct. அதுல இருக்கக்கூடிய scrap value இருக்குல்ல பிள்ளைகள், எச்ச அழகு இருக்குல்ல, அதுல இருந்து நாங்க வேற ஏதாவது அவுட்புட் பருவமாக இருந்தா, உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு மெட்டீரியலை பயன்படுத்துறோம், அந்த மெட்டீரியல் இருந்த பிள்ளைகள் ABC மூன்று அவுட்புட் எடுத்துட்டோம். அவுட்புட் எடுத்து போட்டு அந்த மிச்சம் ஒரு மெட்டீரியல் வந்து இவ்வளவு இருக்க போட்டு வைப்போம். அதுல இருந்து நாங்க இவ்வளவுத்தையும் பயன்படுத்தி 3x y z சொல்லி 3 வெளியீட்டு எடுத்துட்டோம் பிள்ளைகள். ஒரு மெட்டீரியல் எடுக்க பிள்ளைகள் மெட்டீரியல் சைஸ் இல்லாம விளங்கப்படுறான்னு இந்த லைவ் இருக்கு, அது இவ்வளவு அமௌண்ட் அவுட்புட் ஆயிடுச்சு, இவ்வளவு வந்து ஸ்கிராப் ஆனது வைப்போமே. இதுலயும் ஒரு என்னால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தால் அது பை ப்ராடக்ட். இப்ப ஜாயிண்ட் ப்ராடக்ட்டுக்கும் பை ப்ராடக்ட்டும் வித்தியாசம் தான். பை ப்ராடக்ட் எதுல இருந்து பெற்றுக்கொள்ளப்படும் பிள்ளைகள் ஸ்கிராப் யூனிட்ஸ்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்படும். என்ன ஸ்கிராப் ஒடிவு அலகுகள்ல இருந்து நாங்க ஏதாவது ஒரு வெளியிட்டு மேலும் பெறக்கூடிய மாதிரி இருந்தால் அதை நாங்க என்ன செய்வோம், பை ப்ராடக்ட் என்று சொல்லுவோம். அப்ப ஜாயிண்ட் ப்ராடக்ட் என்ன, ஒரு மெட்டீரியல் இருந்து பிள்ளைகள் ஒரு ப்ராசஸ்ல வேற வேற வெரைட்டிஸான அவுட்புட் எங்களால் ஒரேடியா பெறக்கூடிய மாதிரி இருந்தால் அது ஜாயிண்ட் ப்ராடக்ட். அப்ப ரெண்டு வித்தியாசம் தெரியும் எம்சிக்ல கேட்பா. இப்ப ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட், ஜாயிண்ட் ப்ராடக்ட்ல இருந்துதான் பை ப்ராடக்ட் வருவேன். ஜாயிண்ட் ப்ராடக்ட் உற்பத்தி செய்த அப்புறம் எஞ்சிய அலகுகள் இருக்கும் இல்ல, அதை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு அவுட்புட் செய்வமாக இருந்தால் அங்க என்ன ப்ராடக்ட் வரப்போகுது பிள்ளைகள், பை ப்ராடக்ட் வரப்போகுது. அப்ப ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் இன்ட்ரடக்ஷன் கிளியரா தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, அதுக்கு ஒரு சும்மா ஒரு 5 சார்ட் போட்டு காட்டப்பட்டு பாருங்க பிள்ளைகள். இப்போ ஜாயிண்ட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ரோ மெட்டீரியல்ஸ், அதர் மெட்டீரியல்ஸ், லேபர், ஓவர்ஹெட்ஸ் என்று வரப்போகுது. பை ப்ராடக்ட் என்ன பிள்ளைகள், அதுல இருந்து ஸ்பிளிட்ல இருந்து வரக்கூடியதான் என்ன வரப்போகுது பிள்ளைகள், பை ப்ராடக்ட். யூஸ் பண்ணுவோம், நீங்க பார்த்து கொள்றதுக்காக இருக்கிறது. சரிதானே, நான் ஒரு கணக்குல வச்சு செய்து காட்ட போறோம் பிள்ளைகள் உங்களுக்கு. சரிதானே, கணக்குக்கு வாங்க. இப்ப இந்த கணக்குல வச்சு தான் உங்களுக்கு இது ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட். X, Y and Z are the three end product of Macboy process which is conducted by incurring 65,000 rupees by Avantika Limited. Cost and revenue details for the year are mentioned below. இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த கணக்க பார்த்தோம்னு சொன்னா இங்க 3 ப்ராடக்ட் இருக்க போகுது. அப்ப ஜாயிண்ட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் யார் யார் இருக்க போற ப்ராடக்ட், X, Y, Z அந்த 3 ப்ராடக்ட் இருக்க போகுது பிள்ளைகள். அந்த 3 ப்ராடக்ட்டுக்கு நாம எவ்வளவு காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கோம் பிள்ளைகள், 65,000 ரூபாய் வந்து உங்களுக்கு என்ன செய்ய பிள்ளைகள், காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு பிள்ளைகள். ரைட், இப்ப கேட்டிருக்கிற டிஸ்ட்ரிபியூட் ஜாயிண்ட் காஸ்ட் எமங் ஈச் ப்ராடக்ட் ஃபாலோயிங் பேஸ். இந்த 65,000 இந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் என்ன பேஸ்ல நீங்க பிரிச்சு கொடுக்கணும் விஷயம் சொல்லிருக்காங்க. இப்ப சிம்பிளா செய்ய போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா யூனிட் பேசிஸா, முதலாவது என்ன முறையில செய்ய சொல்லிருக்கான், அலகு அடிப்படையில் செய்யட்டாம் பிள்ளைகள், யூனிட் பேசிஸ். இப்ப நாங்க முதல் யூனிட்டா கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸ்ல எத்தனை யூனிட் வந்திருக்கு பிள்ளைகள், 3000, பையில 2000, ஜட்ல 1500 மேல போறேன். அப்ப டோட்டல் யூனிட் எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள் உங்கள்கிட்ட, 6500 மேல பிள்ளைகள். பாருங்க, நான் முதலாவது பிரிச்சு கொடுக்குறேன் பாருங்க. அப்ப முதலாவது செய்ய போறோம் வந்து யூனிட் பேசிஸ், அலகு அடிப்படை, அலகு அடிப்படை. அப்ப எக்ஸ், ஒய், ஜெட் சொல்லி 3 ஜாயிண்ட் ப்ராடக்ட்கள் இருக்க போகுது. இப்ப மொத்தமா நாங்க எவ்வளவு காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், 65,000, 65,000, 65,000. நாங்க மொத்தமா எவ்வளவு காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் பிள்ளைகள், 65,000, 65,000, 65,000. இப்ப டோட்டல் யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியும், டோட்டல் யூனிட்ஸ் 6,500. அதே மாதிரி 6,500, 6,500. அதுல எக்ஸத்துல அளவு பிள்ளைகள் 3000, 3000, பை 2000, 2000, Z 1500. இதான் இந்த யூனிட் பேசிஸ்ல பிரிச்சு கொடுக்க போறோம். மொத்த கிரியத்தை மொத்த அழகான பிரிச்சு கட்டி அழகான பேர் போறோம். சின்ன ஒரு விஷயம், ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை எவ்வளவு வர போற, எவ்வளவு வருது, 3000, எவ்வளவு, முதலாவது 30,000, 30,000, இருபது 10, 20,000, 65,000 கூட்ட எவ்வளவு வர போற, 65,000 பேருக்கு 15,000, ஜட்டுக்கு 15,000, 65,000 கீழ் ஜட்டுக்கு 15,000. ஓகே ஓகே
15,000. Z வந்து 15. Z க்கு 15 சார். Right. இதுதான் முதலாவது அடிப்படை. என்ன அழகு அடிப்படை. விளங்குதா ஜாயின் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிச்சு கொடுப்போம்? மொத்த ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் காஸ்ட் வந்து அந்தந்த அழகு ஏதோ எப்படி நாங்க பயந்தளிக்க போறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. நோட் பண்ணி கொள்ளுங்கள். இரண்டாவது அடிப்படைக்கு வருவோம். இரண்டாவது அடிப்படைக்கு வருவோம். நோட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இரண்டாவது அடிப்படைக்கு வருவோம். இரண்டாவது என்ன அடிப்படை சொல்லப்பட்டிருக்கு? at the split off point. என்னத்தை அடிப்படையா பிளவு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு சேல் எந்த பிளவு உற்பத்தியாம் விற்பனை விலையின் பிளவு புள்ளி அடிப்படையாக கொண்டு செய்யலாம். அப்ப சேல்ஸ் பிரைஸுக்கு வருவோம். முதல் சேல்ஸ் பிரைஸ் பத்தி ரெண்டு விஷயம் இருக்கு பிள்ளைகள் பாருங்க. ஒன்று சொல்லப்பட்டிருக்கு சேல்ஸ் பிரைஸ் at the split off point. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு சேல்ஸ் பிரைஸ் ஆஃப்டர் கன்வர்ஷன். அப்ப இங்க எங்கள்ட்ட கேட்டது வந்து பிள்ளைகள் ஆஃப்டர் கன்வர்ஷன் அல்ல. எங்கள்ட்ட கேட்டிருக்கிற பிள்ளைகள் சேல்ஸ் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். பிளவு புள்ளியில வந்து விற்பனை பெறுமதியை அடிப்படையாக கொண்டு பிளவு புள்ளியின் பிள்ளைகள் விற்பனை பெறுமதியை அடிப்படையாக கொண்டு. ஆகவே நாங்க முதல்ல என்ன செய்யணும்டா பிளவு புள்ளியின் விற்பனை பெறுமதியை கண்டுபிடிக்கும். பிளவு புள்ளியின் விற்பனை பெறுமதியை கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்டா நான் செய்ய பாருங்க. நாளைக்குறேன்னா பிளவு புள்ளியின் விற்பனை பெறுமதி நாங்க ஒர்க்கிங்ல கண்டுபிடிக்க போறோம் பிள்ளைகள். சேல்ஸ் value at split off point. இப்போ நாங்க செய்ய போறோம் பாருங்க. இப்போ முதல்ல நாங்க சேல்ஸ் வேல்யூவை கண்டுபிடிப்போம் பிள்ளைகள். அப்ப x y z தானே அத கொடுத்ததுக்கு நாங்க சேல்ஸ் வேல்யூவை கண்டுபிடிப்போம். x y z விற்பனை அத கொண்டுக்கான விற்பனை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? இவர் x க்கு எவ்வளவு? 25. அது வந்து ஆஃப்டர் கன்வர்ஷன் நினைக்கிறேன் இல்லையா? 15 சேல்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 15 ரூபாய். இங்க இருக்கு பாருங்க ரெண்டு விற்பனை இருக்கு. எங்களுக்கு கேட்டிருக்காங்க வந்து சேல்ஸ் வேல்யூ அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். அப்ப ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் குறிய விற்பனை விலையை பார்க்கணும். பிளவு புள்ளிக்குரியது ரெண்டா 15 20 10 x க்கு 15 ரூபாய், y க்கு 20 ரூபாய், z க்கு 10 ரூபாய். இப்ப அலகுகள் இத வைக்கிட்டு வரணும். x ன் அலகு எவ்வளவு? 3000 y ன் 2000 1500 எவ்வளவு வர போறாரு? இப்ப பெருக்குங்க, பெருக்கி சொல்லுங்க. பெருக்கும் 15 தர 3000 45,000 40,000 இங்க 15,000 ஆக மொத்தம் 85 90 லட்சம். மொத்த பெறுமதி எவ்வளவு? 1 லட்சம் வரப்போகுது. 1 லட்சம் இருக்கு மொத்த பெறுமதி. இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா பிரிச்சு கொடுக்க போறோம். 65,000 தானே பிரிச்சு கொடுக்கணும். 65,000 65,000 65,000 தார 1 லட்சத்தின் மேல் இவருக்குரிய எவ்வளவு? 45,000. 1 லட்சத்தின் மேல் 40,000. அடுத்தது 1 லட்சத்தின் மேல் 15,000. எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? இருக்கும் 65,000 தர 45,000 கீழ் 1 லட்சம். இந்த 29,250 29,250. அடுத்தவருக்கு எவ்வளவு வர போகுது? 26,000. இவருக்கு 26,000. மற்றவருக்கு பாப்போம். $9,750. 9,750. நோட் பண்ணி ரெண்டாவது நோட் பண்ணி ரெண்டாவது மூன்றாவதுக்கு வருவோம். மூன்றாவது வந்த மட்டும் என்ன கேட்கப்படுதுன்னு பார்ப்போம். மூன்றாவது
மூன்றாவது கேட்கப்படுகிறது ஃபைனல் சேல்ஸ் வேல்யூ. ஃபைனல் சேல்ஸ் வேல்யூ வந்து இவங்களோட ஃபைனல் சேல்ஸ் வேல்யூ அதான் ஆஃப்டர் கன்வர்ஷன். சேல்ஸ் பிரைஸ் ஆஃப்டர் கன்வர்ஷன் தெரியும் 25 ரூபா 40 ரூபா 30 ரூபா. ஸோ மூன்றாவது ஃபைனல் சேல்ஸ் வேல்யூ எடுப்போம். மூன்றாவது நாங்க பார்க்க வேண்டியது ஃபைனல் சேல்ஸ் வேல்யூ. மூன்றாவது எடுக்க போறோம் ஃபைனல் சேல்ஸ் வேல்யூ எடுக்க போறோம். ஸோ ஃபைனல் இறுதி விற்பனை பெறுமதியா சேல்ஸ் வேல்யூ இறுதி விற்பனை பெறுமதி எடுக்க போறோம். இப்ப இங்க பார்த்தோம்னா எவ்வளவு எக்ஸ் இந்த விற்பனை விலை 25 25 40 30. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா பெருக்கி எப்படி எடுப்போம் எவ்வளவு வர போற பெருக்கா 25 3 75 சொல்லுங்க எவ்வளவு 75,000 அடுத்தது 80,000 அடுத்தது 30 45,000 ரெண்டா 2 லட்சம் வர போகுது என்ன 2 லட்சம் வருது. இப்ப என்ன செய்ய போறோம்டா 75,000 கீழ் 2 லட்சம் அடுத்தவருக்கு 80,000 கீழ் 2 லட்சம் அடுத்தது 45,000 கீழ் 2 லட்சம். இப்படி எடுங்க பாப்போம். 65,000 தர 75,000 அதன் கீழ் 2 லட்சம் 24,375 24,375. அடுத்தது 65,000 தர 80,000 26,000 இவருக்கு எவ்வளவு வரப்போகுது 26,000. அடுத்தது 65,000 தர 45,000 அதன் கீழ் 2 லட்சம் 14,625 14,625. மூன்றாவது ஃபைனல் சேல்ஸ் வேல்யூவா இதான் ஃபைனல் சேல்ஸ் வேல்யூ இறுதி விற்பனை பெறுமதி. ஃபைனல் சேல்ஸ் இறுதி விற்பனை பெறுமதி சரியா. ரைட். இப்ப நான் கடைசிக்கு வருவோம். கடைசி என்ன சொல்லப்பட்டிருக்கு நெட் சேல்ஸ் வேல்யூ. அப்ப கடைசி என்ன சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் நெட் சேல்ஸ் வேல்யூக்கு வரும். ஆகவே நம்ம நெட் சேல்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த நெட் சேல்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்டா கவனிங்க. இந்த நெட் சேல்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா தேறிய விற்பனை பெறுமதியா நெட் சேல்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் தேறிய விற்பனை பெறுமதி x y z. இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனல் சேல்ஸ் வேல்யூ இறுதி விற்பனை பெறுமதி மைனஸ் ஏதாவது காஸ்ட் இருந்தால் இந்த கணக்குல பார்த்தோம்னா ஏதாவது காஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். முதல் கன்வர்ஷன் காஸ்ட் இருக்கா எஸ் கன்வர்ஷன் காஸ்ட் இருக்கா. ஆகவே நாங்க மைனஸ் கன்வர்ஷன் காஸ்ட் உருமாற்றல் கிரயம் அப்ப அங்கதான் பெற போறேன். இப்ப எக்ஸுக்கு வந்தோம்னா எக்ஸ் ஆல்ரெடி நாங்க ஃபைனல் சேல்ஸ் வேல்யூ எடுத்துருக்கோம். எவ்வளவு ஃபைனல் சேல்ஸ் வேல்யூ எக்ஸ் 75,000 பையின வந்து 80,000 ஜெட்னா வந்து 45,000 இல்லையா. இப்ப கன்வர்ஷன் காஸ்ட் இது கணக்குல எவ்வளவு 35 25 20 35,000 25,000 20,000 20,000. 35,000 20,000 கழிச்சோம்னு சொன்னா 40,000. அடுத்தது பார்த்தோம்னா 55,000 பார்த்தோம்னா 25,000 ஆக மொத்தம் 1,20,000. 40 95 100 120,000. இப்ப நாங்க மேல வந்து அவரை கணக்க பினிஷ் பண்ணலாம்.
அப்ப என்ன வேற போகுதுன்னு சொன்னால் 40,000 கீழ் 120,000, அடுத்தது 55,000 கீழ் 120,000, அடுத்தது 25,000 கீழ் 120,000. எவ்வளவு வர போகுது? எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? 65,000 40,000 120,000 21,667 21,667 66 போகுது. ஸோ நாங்கள் 667 போடலாம். அடுத்தது 65,000 55,000 அதன் கீழ் 120,000 29,791.66 போகுது. ஸோ நாங்கள் 29,792 போடுவோம். 29,792 எங்க பார்த்தோம்டா, மற்றவர்களுக்கு பார்த்தோம்டா 13,541 13,541 வரும். 13,541 நாலாவது நெட் சேல்ஸ் வேல்யூ. நோட் பண்ணி வரலாம். நெட் சேல்ஸ் வேல்யூ உண்டு. அப்ப இத பாருங்க, ஜாயின் ப்ராடக்ட்ல வந்து நாங்க எப்படி அதை ஸ்பிளிட் ஆஃப் பண்ண போற விஷயம் எம்சிக்ல வேணும். சின்ன விஷயம் இதை ஞாபகம் வச்சுக்கன்னு சொன்னா ஓகே பிள்ளைகள் சரிதானே. சோ நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா அடுத்த ஏரியா மூவ் பண்ணுவோம் இதுலயே சரிதானே. எனவே கம்ப்யூட்டரிங்களும் இல்ல விளங்கியில தெரியல. இப்ப பிசிக்கல் கிளாஸ்ல நேரடியா பக்கம் வந்து கேட்கலாம். நீங்க தான் கேட்கணும் டவுட் பிள்ளைகளா சரியானே. இது ஒரே கல்வி வடிவெட்டு பிள்ளைகள் சரிதானே. further processing decision அடுத்த ஏரியாவுக்கு மூவ் பண்றோம். ஜாயின் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் விஷயம் பார்க்கறாங்க. அடுத்தது பார்க்க போறோம் மேலும் உற்பத்தி செய்முறை தீர்மானம் என்ற ஒரு விஷயத்தை வர போறோம். further processing decisions மேலதிக உற்பத்தி செய்முறை தீர்மானம் என்ற விஷயத்தை வர போறோம். பாருங்க, conversion process is carrying out to convert goods identified in the split off point of joint production process into high valued items, and here we discuss the final impact and worthwhileness of further processing. இப்ப நாங்க மேலதிகமாக உற்பத்தி செய்ய பிள்ளைகள் எங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு பெருமதி இருந்தால் மட்டும்தான் நாங்க அந்த மேலதிக உற்பத்தி என்ன செய்யலாம் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு அதுல ஒரு பிரயோசனமுமே இல்லாட்டி அந்த further processing decision செய்து எந்த பிரயோசனமும் இல்ல. சோ இப்ப என்ன செய்ய போறோம்னா நாங்க மேல பார்த்த இப்ப எக்ஸாம்பிள் இருக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் அந்த XYZ என்ற ப்ராடக்ட்ல வந்து பிள்ளைகள் இது வந்து இந்த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் அதாவது பிளவு உற்பத்தியில வந்து இந்த நிறுவனம் உற்பத்தி செய்யறது நிறுவனத்திற்கு அனுகூலமானதா இல்லையா என்ற விஷயத்தை நாங்க இங்க பார்க்க போறோம் பிள்ளைகள் சரிதானே. compute the financial feasibility of further processing of the X, Y and Z product identified in the split of point. அப்ப என்ன செய்ய போறோம் பிள்ளைகள் வரியா பார்க்கணும். எந்த பாயிண்ட்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம் பிள்ளைகள் ஐடென்டிஃபை in the split of point. பிளவு உற்பத்தியில வந்து நாம இவரை உற்பத்தி செய்யறதால எங்களுக்கு நல்லதா கூடாதான விஷயம் நாங்க பார்க்க போறோம். ஆகவே எப்படி செய்யறது காரியம் பிள்ளைகள் பாருங்க. further processing decisions பாருங்க பிள்ளைகள். இப்ப X Y Z அந்த மூணு ப்ராடக்ட் இருக்க போகுது. X Y Z இந்த மூணு ப்ராடக்ட் இருக்க போகுது பிள்ளைகள். அதை நாங்க முதலாக பார்க்க போற பிள்ளைகள் யூனிட்ஸ் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்க போகுது பார்ப்போம். யூனிட்ஸ்க்கு பார்த்த எவ்வளவு போகுது X இந்த பிள்ளைகள் எவ்வளவு யூனிட்ஸ் எவ்வளவு X இந்த யூனிட்ஸ் 3000 2000 2500 X 3000 Y 2000 Z 1500. அடுத்தது என்ன பார்க்க போறோம்டா செல்லிங் பிரைஸ் விற்பனை விலை at split of point
ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் பிளவு உற்பத்தி இத வந்து விற்பனை விலை எவ்வளவு எக்ஸுக்கு 15 ரூபாய் 20 ரூபா 10 ரூபா 20 ரூபாய் 10 ரூபாய் அடுத்தது மென்ஷன் பண்ணி காட்டணும் செல்லிங் பிரைஸ் at final process எவ்வளவு இருக்க போற 25 25 40 40 30 இப்ப பிள்ளைகள் இப்ப நாங்க ஃபர்தரா ப்ராசஸ் இப்ப நாங்க ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல விற்பமாக இருந்தால் 15 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய்க்கு விற்கலாம் இப்ப நாங்க அதை கொஞ்சம் மேம்படுத்தி விற்பமாக இருந்தால் எவ்வளவுக்கு விற்கலாம் நாங்க எக்ஸ் 25 ரூபாய்க்கும் y 40 ரூபாய்க்கும் z 30 ரூபாய்க்கும் விற்கலாம் இப்ப நாங்க இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இன்கிரிமெண்டல் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம் இன்கிரிமெண்டல் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிப்போம் அதிகரிக்கும் விற்பனை விலையை கண்டுபிடிப்போம் பிள்ளைகள் இன்கிரிமெண்டல் செல்லிங் பிரைஸ் அதிகரிப்பு விற்பனை விலையை பார்த்தா எவ்வளவு நாங்க இப்ப நார்மலா பிள்ளைகள் எங்களோட மேட் போர்ட் ப்ராசஸ் நாங்க நார்மலான ப்ராசஸ் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல விற்கிற பிளவு பொடியில விற்க மாட்டா 15 ரூபாய்க்கு விற்கலாம் இதே நாங்க கொஞ்சம் பாலிஷ் பண்ணி நாங்க ஃபர்தரா ஒரு ப்ராசஸ் செய்து போட்டு வித்தோம்னு சொன்னா எவ்வளவு விற்கலாம் 25 ரூபாய்க்கு விற்கலாம் பாருங்க நார்மலா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சின்ன நல்ல உதாரணம் இப்ப நாங்க வந்து பிள்ளைகள் இப்ப நாங்க ஒரு பாத்தி வச்சு அதுக்குள்ள நாங்க பழங்கிழங்கு வச்சிருக்கோம்னு வச்சா அந்த பழங்கிழங்கு காய போட்டு நாங்க புழுக்கொடியை ஆக்கி விற்க 15 ரூபாய்க்கு விற்கிறோம் ஒரு புழுக்கொடி அதே நாங்க பேக் பண்ணி லேபிள் அடிச்சு வித்தோம்னு சொன்னா 25 ரூபாய்க்கு விற்கலாம்னு சொன்னா அதாவது எங்களுக்கு எவ்வளவு இன்கிரிமெண்ட் வர போகுது ஒன்று இங்க 10 ரூபா வர போகுது ஒன்று வந்து பிள்ளைகள் நார்மலா விற்கிறோம் அக்ரிகல்ச்சர் விவசாயம் வந்து அப்படி ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல குறிப்பிட்டேன் அப்புறம் அதை வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன செய்யும் பிள்ளைகள் கன்வர்ஷன் செய்து ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு டிசைனை கொண்டு வந்து அதை கொண்டு மார்க்கெட்ல விற்க கூட விலைக்கு விற்கிறேன் அப்ப இதுல 10 ரூபா வர போகுது இங்க எவ்வளவு வர போகுது பிள்ளைகள் 20 ரூபாய் இங்க 20 ரூபா வர போகுது அப்ப டோட்டல் இன்கிரிமெண்டல் ரெவென்யூ கண்டுபிடிக்கலாம் டோட்டல் இன்கிரிமெண்டல் ரெவென்யூ மொத்த அதிகரிப்பு வருமானத்தை கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு 10 தரம் 3000 பிள்ளைகள் எவ்வளவு வர போற 30,000 வர போற இங்க 20,000 40,000 20 1500 30,000 வர போகுது இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா பிள்ளைகள் இப்ப ஃபர்தரா நாங்க ப்ராசஸ் பண்ணிக்க நாங்க ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல விட்டோம்னா பிரச்சனை இல்ல நாங்க ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணிக்க உங்களுக்கு கன்வர்ஷன் காஸ்ட் வந்து வரும் அந்த ஃபர்தரா உருமாற்றம் வலிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு கிரியம் மேல போதா இல்லையா அவரை கழிக்கணும் கன்வர்ஷன் காஸ்ட் எவ்வளவு வேலை போகுது உருமாற்ற கிரியம் எக்ஸ் எவ்வளவு 35,000 25,000 20 பாருங்க பிள்ளைகள் இதால நெட் பெனிஃபிட் கண்டுபிடிக்கலாம் தேறிய அனுகூலம் நெட் பெனிஃபிட் கண்டுபிடிக்கலாம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 5,000 நஷ்டம் வர போகுது உங்களுக்கு உருமாற்றி விற்க உருமாற்றினால வர வருமானம் 30,000 அது உருமாற்றத்துக்கு ஏற்பட கிரயம் 35,000 5,000 தேறிய நட்டம் வர போகுது ஆனா வைசட்டுக்கு லாபம் வர போகுது 15,000 10,000 அப்ப நீங்க இதுல வந்து ஒரு விஷயம் எடுக்கலாம் ஏதோ ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல விற்கணும் எக்ஸாம் வந்து நீங்க ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல விற்கணும் இல்ல இது 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நட்டம் இல்ல 25 ரூபாய்க்கு உருமாற்றி போட்டு விற்க வந்து 5,000 நட்டம் வரும் ஆனா வையையும் சட்டையும் நீங்க ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல வித்தா நட்டம் அதை நீங்க ஸ்பிளிட் ஆஃப் இல்லாம உருமாற்றி விற்கிறீங்களாக இருந்தால் 15,000 லாபமும் 10,000 லாபம் வரும் ஆகவே நீங்க கடைசியா கன்க்ளூஷன் கொடுப்பீங்க ப்ராடக்ட் எக்ஸ் உற்பத்தி எக்ஸ் வந்து மஸ்ட் சேல்ஸ் ஆன் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் உற்பத்தியாளர் எக்ஸ் வந்து பிள்ளைகள் நாங்க பிளவு புள்ளியில விற்கிறதா நல்லா அதே மாதிரி ப்ராடக்ட் y and z must sales on further processing point அப்ப எங்கட y-ஐயும் z-ஐயும் நாங்க எதுல சேல்ஸ் பண்ற நல்ல பிள்ளைகள் further processing விக்கிறது எங்களுக்கு நல்ல சோ நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் பாருங்க ஈஸி கணக்கு இதான ஐடியா இதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா எம்ஏ எந்த பிரச்சனையுமே இல்ல சோ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள்
ரைட். அழிக்கட்டா பிள்ளைகள்? ஓம் சார். இப்ப என்ன செய்ய போறோம் சொன்ன பிள்ளைகள்? அடுத்த கணக்கு நோக்கி மூவ் பண்ண போறோம். क्वेश्चंस இருக்கு பாருங்க. ஐடியா லிமிடெட் produces two joint product P and C from the same process. அப்ப joint productல இங்க ரெண்டு விஷயம் வர போகுது என்ன? ஒன்று P யும் மற்ற C யும் வர போகுது. Joint processing cost 150,000 are incurred of up to split of point. அப்ப இந்த split of point வரைக்கும் எவ்வளவு காஸ்ட் எவ்வளவு வந்தது பிள்ளைகள்? 1,50,000 பலவு புள்ளி வரைக்கும் 1,50,000 வந்திருக்கு. when 100 units of P and 50,000 units of C are produced. அப்ப 1,50,000 வந்து எப்படி வர போன பிள்ளைகள்? A ல வந்து P ல வந்து 1,00,000 அலகு வந்த பிள்ளைகள், அதே மாதிரி C ல வந்து 50,000 அலகு உற்பத்தி செய்யப்பட்டிருக்காங்க. The selling prices at split of point are 1,250 per unit of P and 2,000 per unit of C. பிள்ளைகள் புலாவு உற்பத்தி புள்ளியின் விற்பனை விலை வந்து சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள். P-க்கு வந்து 1,250 ரூபாய் பிள்ளைகள், C-க்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு 2,000 ரூபாய்னு சொல்லப்பட்டிருக்கு. The unit of P could be processed further to produce 60,000 units of new chemical P+. அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா further processing நடக்க போகுது. எங்க further processing நடக்க போகுதுன்னா பிள்ளைகள் P-க்கு வந்து என்ன process ஆக போகுது? 60,000 வந்து P+ ன்னு மாற போகுது. further process செய்யமா வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட் அட் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ்ட் காஸ்ட். அப்ப உங்களுக்கு further processing காஸ்ட் வரும் பிள்ளை. இப்போ நாங்க பார்த்தோம் கன்வர்ஷன் காஸ்ட் பார்த்த மாதிரி இங்க ரெண்டு காஸ்ட் வர போகுது. என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் காஸ்ட் வந்து 20 மில்லியனா அண்ட் வேரியபிள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 300 per unit. அப்ப 300 ரூபாய் வந்து பிள்ளைகள் ஒரு அளவுக்கு இருக்க போகுது பிள்ளைகள். The selling price of P+ would be 3,250 per unit. அப்ப இது விற்பனை விலை வர போகுது பிள்ளைகள் 3,250 ரூபாய் வர போகுது. கேட்கிறான் required வேண்டப்படுவது access whether the company should sell P or P+. அப்ப கம்பெனி வந்து P ல விக்கிறது நல்லமா, நம்ம கணக்கு பார்த்த மாதிரி ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல விக்கிறது நல்லமா அல்லது ஃபர்தர் ப்ராசஸ்க்கு மாறினா அப்புறம் P+ ன்னு மாறுது நல்லமான்னு கேக்குறார். சோ சிம்பிளாஜி உங்களை கணக்குல வருவோம். முதல்ல உங்களுக்கு C பத்தி பிரச்சனை இல்ல. ஏன்னா C வந்து ஒண்ணுமே சொல்லாதபடியா பிள்ளைகள் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல விக்க போறாருண்டா அவரை பத்தி எங்களை அக்சஸ் பண்ண சொல்ல இல்ல. அப்ப நாங்க தனி யார் அக்செப்ட் பண்ண போறோம்? P ஐயும் P+ நாங்க அக்சஸ் பண்ண போறோம் பிள்ளை. சரியானே? நாங்க யார் யார் அக்செப்ட் பண்ண போறோம் பிள்ளைகள்? P ஐயும் P+ ஐயும் அக்சஸ் பண்ண போறோம். அந்த வகையில முதலாவது யூனிட்ஸுக்கு வருவோம் பிள்ளைகள். யூனிட்ஸுக்கு வந்தோம்டா P எவ்வளவு பிள்ளைகள்? எவ்வளவு யூனிட்ஸ் P? 1,00,000 1,00,000 இல்ல 1,00,000. P+ வந்து பிள்ளைகள் 1,60,000. not 60,000. 1,60,000 வரைய பாருங்க. Unit P could be produced further. வரைய போட்டு பாருங்க 2,000. The units of P could be processed further to produce 60,000 units. அப்ப உங்களுக்கு எவ்வளவு வரும் பிள்ளைகள்? 60,000 வரும். நாங்க இவரை further processing கொண்டு போய் 1,00,000 இருக்கிறவங்க மாறுவார். 60,000 மாத்திரம் எங்களுக்கு வருவா. சோ இவர் வந்து இவ்வளவு வரப்போற பிள்ளைகள் 60,000. அடுத்தது இங்க ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் தேவையில்லை எங்களுக்கு தேவை. கன்வர்ஷன் நடக்க போறீங்க P. ஆகவே செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வரும்? செல்லிங் பிரைஸ் P எவ்வளவு பிள்ளைகள்? எவ்வளவு வரப்போகுது P? செல்லிங் பிரைஸ் பாப்போம். 1,250 வந்து பிள்ளைகள் எவ்வளவு வர போகுது? 1,250. மற்ற வந்து பிள்ளைகள் 3,250. எங்க சீதேவலுக்கான பிள்ளைகள். சோ 1,250 3,250 விளம்பர பிள்ளைகள் சொல்ல வர விஷயம் சரியா? 1,250 3,250. அடுத்தது சேல்ஸ் வேல்யூ இருக்கும். சேல்ஸ் வேல்யூ பெருக்குங்க. எவ்வளவு போகும் சேல்ஸ் வேல்யூ பிள்ளைகள்? பெருக்குவோம். 1,00,000 1,250 125 மில்லியன் இல்லையா பிள்ளைகள்? 125 மில்லியன் வர போகுது. 1,250 1000
1000 வருவாங்க. அடுத்த இருக்கிற பிள்ளைகள் 195,000 60,000 தர 3250 195,000 1000 195 மில்லியன் 195,000 1000 சரி பிள்ளைகள். இப்ப அடுத்தது further processing cost. நான் further processக்கு போனா இவ்வளவு வரும். further process ரெண்டு இருக்கு. ஒன்று ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இருக்க போகுது பிள்ளைகள், ரெண்டாவது வேரியபிள் இருக்க போகுது. நிலையான கிரியம் இருக்க போது மேலதிக செயல்முறை கிரியத்தை பொறுத்த வரைக்கும் நிலையானது இருக்கும், மாறும் இருக்கும். நிலையானது எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள்? 20 மில்லியன். 20 மில்லியன். பிக்கு வருமானா இல்ல, பி வந்து பி பிளஸ் ஆஃப் மாறினா தான் பிள்ளைகள் அவ்வளவு வரும். ஆகவே இவருக்கு வராது. போகுது பி வந்து பிள்ளைகள் பி பிளஸ் ஆக மாறேக்கலாம் மேலதிக செயல்முறை கிரியம் வரும். ஆகவே 20 மில்லியன் 20,000 1000. அடுத்தது பிள்ளைகள் வேரியபிள் 300 தர 300 தர 1 லட்சம். 1 லட்சம் 60,000 கன்வெர்ட் ஆகும் பிள்ளைகள். அப்ப ஞாபகம் 300 தர 1 லட்சம். ஆகவே 30,000 1000. பிள்ளைகள் இந்த 1 லட்சம் தான் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போய் பி பிளஸ் வரைக்கும் மாறும். 60,000 மாற போகுது. ஆகவே ஃபைனலா பார்த்தோம்னா நெட் பெனிஃபிட் தேரி அனுகூலம் நெட் பெனிஃபிட் அத இங்க அப்படியே 1200 125,000 1000. இவருக்கு எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்? இவருக்கு எவ்வளவு வர போகுது? 145,000 1000 145. அப்ப இதா இப்ப பாருங்க, இப்ப பிஆ இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட் வரும் பிள்ளைகள் 125,000 1000 தான், 125 மில்லியன் தான். இதே பி பிளஸ் போன உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் வர போகுது பிள்ளைகள்? 145 மில்லியன். ஆகவே நாங்க என்ன செய்யலாம்? இந்த இதை பிஏ வந்து நாங்க யார மாத்தலாம் பிள்ளைகள்? சோ ரெக்கமெண்டட் பி ஷுட் பி கன்வெர்ட்டட் டு பி பிளஸ். பிள்ளைகள் இப்ப நாங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள்? பி வந்து பி பிளஸ் ஆக மாற ஃபர்தர் ப்ராசஸ் வந்து நாங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள்? அக்செப்ட் பண்ணலாம். சோ கூட கொடுங்கள் அக்செப்டட் ஃபர்தர் ப்ராசஸ். மேலதிக உற்பத்தி செயல்முறையினை அங்கீகரிக்க முடியும். சரியான பிள்ளைகள்? அக்செப்டட் ஃபர்தர் ப்ராசஸ். மேலதிக உற்பத்தி செயல்முறையினை அங்கீகரிக்க முடியும். கூட்டு உற்பத்தி பார்த்திருக்கோம், ஜாயிண்ட் ப்ராடக்ட் பார்த்து, வை ப்ராடக்ட் பார்த்து, அதுல கணக்கு பார்த்திருக்கோம் பிள்ளை. பாருங்க சின்ன ஒரு விஷயம். இதை கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே பிள்ளைகள். சரி நோட் பண்ணி கொள்ளுங்கள். இந்த ஃபிக்ஸ்ட் என்ன எடுத்தீங்க சார்? என்ன இந்த ஃபிக்ஸ்ட்ல 20,000 1000 என்ன எடுத்தீங்க? அது தந்திர கேள்வியே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணீங்க பாருங்க பிள்ளைகள். எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் காஸ்ட் ஆஃப் 20 மில்லியன் பாருங்க. 20 மில்லியன் 20 மில்லியன் இருக்காது, 20,000 1000. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் வந்து 300 ரூபாய் போய் சொல்லிட்டான். ஒரு அளவுக்கு 300 ரூபாய், 1 லட்சம் தான் 60,000 மாறும். 1 லட்சம் அளவுக்கு 300 ரூபாய் படி எங்களுக்கு ஏற்படும். விளங்குதா? ஆமா. ரைட். அந்த யூனிட்ல 60 என்ன எடுத்தீங்க சார்? அந்த மேல சொல்லப்பட்டு பாருங்க, காட்டுறேன். The unit of P could be பாருங்க. The unit of P could be processed for the product produce 60,000 units of new chemical P plus. சொல்லப்பட்டிருக்கல. அப்ப P வந்து மேலதிக செய்முறைக்கு நாங்க பயன்படுத்த முடியும். 1 லட்சம் இருக்கிறது 60,000 தான் மாறும். என்னண்டு பி பிளஸ் என்ற பேர்ல வேற வார்த்தைகள். சரியா? தமிழ் மீடியத்துல அது வேற இல்ல சார். அதாங்க ரைட். அப்ப நோட் பண்ணி வைங்களா? அது நோட் பண்ணி வைங்க. தமிழ் மீடியத்துல தமிழ் மீடியக்காரர் நோட் பண்ணி வச்சு கூட அதுல ஆட் பண்ணி கொள்ளுங்களா? எழுதுங்க சொல்லலாம். மேலதிக உற்பத்தி செயல்முறையில் ஈடுபடுத்தப்படுமாயின் பி மேலதிக உற்பத்தி செயல்முறையில் ஈடுபடுத்தப்படுமாயின் 60,000 அலகுகளினை கொண்ட 60,000 அலகுகளினை கொண்டு புதிய கெமிக்கல் தமிழ் தெரியல கெமிக்கலான பி பிளஸ் ஆக உருமாறும். 60,000 புதிய கெமிக்கலான பி பிளஸ் ஆக உருமாறும். அங்கால இருக்கா? ஆமா. ரைட்.
பாருங்க சின்ன ஒரு விஷயம். அப்ப இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் பிள்ளைகள், இந்த கணக்கு விஷயம் பார்த்து வராதாக்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. மேலே இது கொஞ்சம் கிளாஸ் இல்லாட்டி விளாங்க FA4 கணக்கு ஒர்க்கிங்ஸ் பார்த்துருக்கோம். அப்ப ஓப்பனிங் ஒர்க்கிங் ப்ரோக்ரஸோட பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இன்னைக்கு ஜாயின் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஃபர்தர் ப்ரோசஸிங் டிசிஷன், இந்த 3 விஷயம் 4 ஏரியா படிச்சிருக்கோம் பிள்ளைகள் இன்னைக்கு. அப்ப இனி ஒரே ஒரு விஷயத்துல பெண்டிங்ல இருக்க போகுது இந்த பாடம். இந்த பாடத்துக்கு டாடா பாய் வாய் சொல்ல போறோம் பிள்ளைகள். சோ என்ன பாடம் என்ன பெண்டிங்ல இருக்க போற பிராக்டிஸ் क्वेश्चन. அது நான் இப்ப செய்ய மாட்டேன். அது உங்களுக்கு இப்ப எல்லாரும் டியூட் கிடைச்சிருக்கும். டியூட் இல்லாத கூகுள் கிளாஸ் ரூம்ல போய் டியூட் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க முதல்ல நீங்க ட்ரை பண்ண போறீங்க. படிச்ச அவ்வளவுக்குள்ள தான் இருக்க போகுது. 15 क्वेश्चंस போட்டுருக்கேன். நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு நான் அடுத்த கிளாஸ் இந்த क्वेश्चंस செய்து போட்டு தான் பட்ஜெட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்தது வந்து உங்களுக்கு பிள்ளைகள் இப்ப 3 ஏரியா முடிச்சிட்டோம். சோ ஞாபகம் பெரிய பாடம் 3 முடிச்சிருக்கோம் இதுவரைக்கும். என்ன பாடம் முடிச்சிருக்கோம்னு சொன்னா மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் முடிச்சிட்டோம். எல்லை கிரியவியல் மற்றும் உள்ளடக்க கிரியவியல் முடிச்சிட்டோம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனலைசிஸ் முடிச்சிட்டோம். நியம கிரியவியலும் முரண் பகுப்பாய்வும் முடிச்சிட்டோம். அதே மாதிரி ப்ரோசஸ் காஸ்டிங் முடிச்சிட்டோம். செயல்முறை கிரியவியல் முடிச்சிட்டோம். அப்ப 3 பெரிய பாடம் முடிச்சிட்டோம். பிராக்டிஸ் क्वेश्चन தந்திருக்கேன் 3 பெரிய பாடத்துக்கு. இல்லையா பிள்ளைகள், மார்ஜினல் காஸ்டிங் பிராக்டிஸ் क्वेश्चन ஃபுல்லா செய்து முடிச்சிட்டேன். வேரியன்ஸ் நாளைக்கு ஒரு 12 क्वेश्चन செய்து முடிச்சிடும். அப்போ அடுத்த கிளாஸ் என்ன செய்ய வேண்டாம், பட்ஜெட்டிங்க்கு போறதுக்கு முதல்ல பிராக்டிஸ் क्वेश्चन நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ப்ரோசஸ்ல இருக்கக்கூடிய பிராக்டிஸ் क्वेश्चन முதல்ல முடிச்சிட்டு அப்படியே வேரியன்ஸ் செய்து விடுறேன் நான் உங்களுக்கு. அப்ப அதுக்கு அடுத்த வீக் வந்து நான் என்ன செய்வோம்னு சொன்னா பட்ஜெட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன படிச்சது வந்து பிள்ளைகள் பிராக்டிஸ் MCQ செய்யாம போய் பிரயோசனம் இல்ல. சோ அடுத்த கிளாஸ் வந்து ஃபுல்லாவே பிராக்டிஸ் क्वेश्चन தான் போகும் பிள்ளைகள். என்ன ப்ரோசஸ் இந்த போகுது, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் போகுது பிள்ளைகள். சோ அடுத்த கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகளா. அடுத்த கிளாஸுக்கு முதல் முறை லிங்கர் வந்து பிள்ளைகள் யூடியூப்ல ஷேர் பண்ணப்படும். வராதாக்கள் தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். சரி.